குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 2 லெசன் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ 3rd லெசன் உற்பத்தி பகுப்பாய்வு, ப்ரொடக்ஷன் அனாலிசிஸ். அந்த 2 பாடங்கள் நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் படிச்சிருங்க. படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரொடக்ஷன் அனாலிசிஸ், உற்பத்தி பகுப்பு ஆய்வு. உற்பத்தி அப்படின்னா என்னன்னா, பல்வேறு வகையான இடுபொருட்களை பயன்படுத்தி இறுதி பொருட்களை உற்பத்தி செய்து நுகர்வுக்காக வழங்குறது, அதான் உற்பத்தி. இப்போ வந்து ஒரு பொருள் நம்ம தயார் பண்றோம் அப்படின்னா உடனே ஒரு பொருள் வந்துடாது, நிறைய அதுக்கான இடுபொருட்கள் நம்ம போடணும். அதெல்லாம் சேர்ந்து உற்பத்தி பண்றதுதான், அதுக்கு பேர் தான் உற்பத்தி. அப்ப இந்த உற்பத்தி என்பது பொருளாதார நலத்தை தான் அது உருவாக்குது. உற்பத்தியின் மூலம் வந்து உற்பத்தின்றது என்னென்ன சேர்ந்துருக்குன்னா, நிலம், உழைப்பு, மூலதனம், அமைப்பு. இந்த 4 உற்பத்தி காரணிகள், இந்த 4 சேர்ந்தது தான் அதன் மூலமா உருவாகிறதா ஒரு பொருள். அப்ப அந்த பொருளியல உற்பத்தி அப்படின்றது புதிதாக எதையாவது உருவாக்குறது, ஒரு மதிப்பை கூட்டுறது. உற்பத்தின்னா என்னன்னா, உள்ளீடுகளை வெளியீடா மாத்துறது. உற்பத்தின்றது பல டெபினிஷன் கொடுத்துருக்காங்க. உற்பத்தி வந்து உள்ளீடா வெளியீடா மாத்துது, மதிப்பை கூட்டுறது, காரணிகள் சேர்ந்தது தான் உற்பத்தி. உற்பத்தி என்பது பல்வேறு நிலைகளை கொண்டது. உற்பத்தியின் அளவு பார்த்தீங்கன்னா உற்பத்தி செலவினை தீர்மானிக்குது. பேரளவு உற்பத்தி இருக்கும்போது உற்பத்திக்கான சராசரி செலவு குறையும். இதன் காரணமாக தொழில் முனைகிறவங்க என்ன பண்ணுவாங்க, உற்பத்தி பொருட்களை அதிகரிக்க ஆர்வம் காட்டுவார்கள். பெரிய அளவில் உற்பத்தியை செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து அதோட செலவு வந்து குறையும், விலையும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அதனால எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அதனால அவங்க லாபம் அதிகம் அடைவாங்க. அதனால நிறைய பேர் என்ன செய்யறாங்க, தொழில் செய்யறதுல ரொம்ப ஆர்வமா வந்து அதுல பங்கெடுக்கிறாங்க. அதனால அவங்க அதிக நன்மையும் அடைவாங்க. இப்போ அங்காடியில பொருட்களின் அழிப்பு அதிகமாகி பொருட்கள் வந்து குறைவான விலையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுது. அதிகமான பொருள் ஒரு சந்தையில வரும் பொழுது விலை வந்து குறையறதுக்கு வாய்ப்பு ஏற்படுது. ஏன்னா அதிகமா உற்பத்தி செய்யறாங்க, அதுதான், வேற எதுவும் இல்லை. இப்போ இங்க பார்த்தோம்னா ப்ரொடக்ஷன் அனாலிசிஸ்ல நம்ம என்ன படிச்சுக்கிறோம், to understand the various factors of production and its characteristics, to understand the shorter and long run production function. Introductionல production is the, இப்ப சொன்னதே தான், production is the process of using various material and immaterial inputs in order to make output. Inputs போட்டு output எடுக்கிறதா, output for consumption. இப்போ production process creates economic well-being. அதில் நம்ம பார்த்தோம்னா என்னன்னா, production is the result of cooperation of 4 factors of production. என்னது factors of productionனா, land, labor, capital, organization. Please underline that word. அந்த லைனை ஃபுல்லாக அண்டர்லைன் பண்ணுங்க. லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன்ன்றது முக்கியமானது. கடைசி வரைக்கும் உங்களுக்கு வரும். 12th முடிக்கிற வரைக்கும் இந்த வார்த்தையை நீங்கள் படிச்சுட்டே இருப்பீங்க. உற்பத்தி காரணிகள் இது 4 தான். இது 4 இருந்தால் தான் உற்பத்தி பண்ண முடியும். இதுதான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அடுத்தது, இட் சிம்பிளி டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இன்புட்ஸ் இன்டு அவுட்புட். ப்ரொடக்ஷன்னா என்னன்னா, கிரியேஷன் ஆர் அடிஷன் ஆஃப் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளி டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் த இன்புட்ஸை அவுட்புட்டாக மாற்றுது, அவ்வளோதான். இன்புட்னா உள்ளீட வெளியிட மாற்றுது. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் மே பி அட் வேரியிங் லெவல்ஸ். ப்ரொடக்ஷன் பல இதில் வகைகளில் பார்க்கலாம். The scale of production influence the cost of production. All manufacturers are aware that when production of a commodity takes place on a larger scale, the average cost of its production is low. This is the reason why the entrepreneurs are interested in enlarging the scale of production of their commodities. There is also the possibility of making their products available in the market at lower prices. உற்பத்தி கூட்ட நமக்கு பொருட்கள் குறைவான விலைக்கு கிடைக்கிறதுக்கு வகை வருது. அடுத்து நெக்ஸ்ட், உற்பத்தி காரணிகளின் இயல்புகள். உற்பத்தி காரணிகளோட இயல்புகள், ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். உற்பத்தி காரணிகள்ன்றது என்னென்ன 4 வகைப்படும் சொன்னேன். என்னென்ன, நிலம், உழைப்பு, மூலதனம், அமைப்பு. இது 4ஐயும் மறக்கவே கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நிலம்னா இயற்கை வளம், அதாவது நிலம் அப்படின்னும் போது மண்ணு சொல்லலாம், கனிம வளங்கள், கடல், ஆறுகள், இயற்கை காடுகள், மீன் வளர்ப்பு எல்லாமே வந்து நிலத்தோட அடங்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உழைப்புன்னு என்னன்னா மனிதனுடைய வளம். இந்த நிலமும் உழைப்பு தான் முதன்மையான உற்பத்தி காரணி. நிலம் இருக்கு, அடுத்து உழைக்கிறதுக்கு ஆள் வேணும். அதனால நிலமும் உழைப்பு தான் முதன்மை காரணி. இந்த 2 காரணிகளும் நுகர்வுக்காக சில பொருட்களை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படுது. அப்ப நுகர்வுக்கு போக சில பொருட்கள் எஞ்சி இருக்க வாய்ப்பு உண்டு. அப்ப அது சேமிப்பு என்பது உற்பத்தியிலிருந்து நுகர்வு போக எஞ்சியது தான். இப்போ நீங்க என்ன பண்ணிட்டீங்க, உற்பத்தி பண்ணிட்டீங்க, நிறைய பேர் வாங்கிட்டாங்க, நுகர்வு வாங்குறாங்க, மீதி இருக்கிறது சேமிப்பு. அப்ப இந்த சேமித்த தொகை தான் என்ன ஆகும், நம்ம சேமிச்சு வைக்கிறத அடுத்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். சரி, அந்த தொழிலை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி அதுதான் முதலீடாக மாறும். அப்ப இது உற்பத்திக்கான ஒரு மூலதனமா தான் இது பயன்படுது. அப்ப அது அமைப்பு அல்லது நிறுவனம் தான் அதை என்ன செய்யும், அந்த உழைப்பின் சிறப்பு வடிவமாகும். ஒரு அமைப்பு இருந்தால் தான் நம்ம உழைப்பை செய்ய முடியும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா இதான் இரண்டாம் நிலை உற்பத்தி காரணி. அடுத்த ரெண்டும் நிலமும் உழைப்பு மாதிரி, அடுத்தது அமைப்பும் நிறுவனமும். இந்த 4 காரணிகளும் ஒன்றாக இணைஞ்சாதான் ஒரு பண்டங்கள் என்ன ஆகுது, உற்பத்தியை தீர்மானிக்கிறது. ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் மீன்ஸ் there are four types: land, labor, capital, organization. Land போது such as soil, mineral deposits, seas, rivers, natural forest, fisheries, etc. இது எல்லாமே அதில் அடங்கும். அடுத்து லேபர்னு பார்க்கும்போது லேபர் ரெப்ரசன்ட் ஹியூமன் ரிசோர்சஸ், மனிதன் வளம். அதான் அடுத்து வந்து இது முதல் ரெண்டையும் லேண்டும் லேபரும் சேர்ந்து அது என்னது, பிரைமரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். These two factors produce some units of goods for the purpose of consumption. அடுத்து consumption of these goods take place, there is the possibility of some of these goods getting left over. அடுத்தது this saved amount is called as capital. எஞ்சிய தொகை சேமிப்புக்கு போகுது. அதுக்கப்புறம் அது இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், which serves as investment in the production process. இது வந்து secondary factors of production. அன்னைக்கு அப்பவுமே சொன்னீங்களா, முதல் நிலை இரண்டாம் நிலை காரணிகள். அடுத்தது these 4 factors depend on each other. ஒன்று என்னது, ஒன்று சார்ந்திருக்கு. இப்போ they have a coordinated impact on production of goods and services. அதுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கணும், அப்பதான் அது கரெக்டாக அந்த வேலைகள் நடக்கும். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா நிலம். இந்த 4 காரணிகளும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்குது. இவை ஒருங்கிணைந்தாதான் பண்டங்கள் அப்படின்ற பணிகள் அப்படின்ற உற்பத்தியை தீர்மானிக்க முடியும். அடுத்து நிலம். பொதுவாக நிலம்னு எடுத்துட்டோம்னா மண் அல்லது மேற்பரப்பு, தரைப்பரப்பு, எதை வேணா நம்ம சொல்லலாம். பொருளியலில் நிலம் அப்படின்னு இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்க. இயற்கையோட கொடை நிலம். இந்த நிலத்தினை உற்பத்தி காரணியாக நம்ம என்ன செய்யலாம், பயன்படுத்தி வருமானம் பெறலாம். நிலம்ன்றது அனைத்து பொருள் செல்வங்களையும் உள்ளடக்கியது. ஒரு நாட்டில் இயற்கை வளங்களை பொறுத்தே அந்த நாட்டோட பொருளாதார வளம் அமையும் அப்படின்றாங்க. இப்போ இன்று வந்து இயற்கை வளம் மிகுந்த பல நாடுகளில் மக்கள் ஏழைகள் அதிகமாக வாழ்றாங்க. இப்போ இயற்கை வளம் குறைவான நாடுகள் பொருளாதார வளர்ச்சியில் சிறந்து விளங்குது. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இயற்கை வளம் இருந்தால் மட்டும் போதாது, அதை கரெக்டான வழியில் நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்தினாதான் அதோட முழு பயனை நம்ம அடைய முடியும். இப்போ மண் வளம், காலநிலை, மழை அளவு, வேளாண்மையின் செழுமை, உற்பத்தியின் அளவை இதெல்லாமே தீர்மானிக்குது. இப்போ வேளாண் உற்பத்தி பொருட்களே வாணிபம் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு அடிப்படையாக உள்ளன. இன்று வேளாண் தொழில் அல்லாத பிற தொழில்களே பல நாடுகளின் செல்வ செழிப்புக்கு காரணமாக உள்ளது. வெறும் வேளாண் பொருட்களை மட்டும் வச்சுதான் ஒரு நாடு முன்னேறும் அப்படின்றது கிடையாது. வேளாண் பொருளே இல்லாம, எடுத்துக்காட்டா பெட்ரோலிய பொருட்கள் இருக்கு, இப்போ அதை வச்சே அந்த நாடுகள் எல்லாத்தையும் வாங்கியிருக்கு பாருங்க. அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது வேளாண் பொருட்கள் அல்லாத பொருட்களும் வளங்களையும் அதுவும் என்ன செய்யுது, தொழில் அல்லாத பிற தொழில்களும் பல நாடுகளோட செல்வ செழிப்புக்கு அதுவும் காரணமா அமையுது. இதுல சொன்னோம்னா லேண்ட் அப்படின்னா என்னன்னா, லேண்ட் இன் ஆர்டினரி சென்ஸ், லேண்ட் ரெஃபர்ஸ் டு த சாயில் ஆர் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் ஆர் கிரவுண்ட். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. லேண்ட் ரெஃபர்ஸ் டு த சாயில் ஆர் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் ஆர் கிரவுண்ட். இன் எக்கனாமிக்ஸ்ல லேண்ட் மீன்ஸ் ஆல் கிஃப்ட்ஸ் ஆஃப் நேச்சர். இயற்கையோட அன்பளிப்பு தான் நிலம். and owned and controlled by human beings which yield an income. Land is the original source of all material wealth. The economic prosperity of a country depends on the richness of her natural resources. The quality and quantity of agricultural wealth are determined by the nature of soil, சொல்லலாம், climate, rainfall எல்லாத்தையும் பொறுத்து தான் ஒரு எது அமைது. அந்த வளங்கள் வந்து எல்லாம் வச்சு தான் அந்த முழுமை அடைகிறது. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். கிளைமேட் கரெக்டாக இருக்கணும், மழை அளவு கரெக்டாக இருக்கணும், மண் நல்ல பதமாக இருக்கணும், எல்லாமே. அதாவது அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் ஆர் த பேசிஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி. இண்டஸ்ட்ரி சர்வைவ்ஸ் ஆன் த அவைலபிலிட்டி ஆஃப் கோல் மைன்ஸ் ஆர் வாட்டர்ஃபால் ஃபார் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன். அப்போ அதெல்லாம் பார்க்கலாம். ஹென்ஸ் ஆல் அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் லைஃப் லைக் அக்ரிகல்ச்சர், ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி ஆர் ஜென்ரலி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை நேச்சுரல் ரிசோர்சஸ் விச் ஆர் called as land in economics. அப்புறம் பார்த்தோம்னா மின் உற்பத்திக்கான தொழிற்சாலைகளுக்கு நிலக்கரி சுரங்கங்களும் நீர்வீழ்ச்சிகளும் ஆதாரமாக விளங்குது. மின் உற்பத்தினாலே நீர் வேணும், நிலக்கரி சுரங்கங்களும் தேவைப்படுது. விவசாயம், வணிகம், தொழிற்சாலை, இந்த அனைத்து பொருளாதார நிகழ்வுகளுக்கும் அடிப்படையாக உள்ள இயற்கை வளங்களே பொருளியலில் நிலம் என்று குறிப்பிடப்படுகிறது. அதான் இந்த கடைசி லாஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் சொன்னேன்ல, all aspects of economic life like agriculture, trade, industry, the agricultural products are the basis of trade and industry
survives on the availability of coal mines or waterfall for electricity production. Hence, all aspects of economic life like agriculture, trade and industry are generally influenced by natural resources which are called land in economics. இதான் வந்து லேண்டோடைய, அதாவது இந்த இயற்கை வளங்கள், இந்த நிகழ்வுகள் எல்லாமே அடிப்படையாக உள்ள இயற்கை வளங்களே பொருளியலில் நிலம் என்று குறிப்பிடப்படுகிறது. அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேண்ட். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேண்ட். நிலத்தின் சிறப்பியல்புகள். இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேண்ட்னா நிலத்தின் சிறப்பியல்புகள்னு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது கொஸ்டினுக்கு. நிலம் என்பது முதன்மை உற்பத்தி காரணி. லேண்ட் இஸ் a primary factor of production. பிரைமரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். நிலம் என்பது முதன்மை உற்பத்தி காரணி. ரெண்டாவது, நிலம் என்பது செயலற்ற உற்பத்தி காரணி. மூணாவது, நிலம் என்பது இயற்கையின் கொடை. லேண்ட் இஸ் அ பாசிவ் ஃபேக்டர், செயலற்ற. அடுத்தது, லேண்ட் இஸ் த ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் நேச்சர், அதான் இயற்கையோட கொடை. அடுத்து, நிலத்திற்கு உற்பத்தி செலவு கிடையாது, இல்லை. லேண்ட் ஹேஸ் நோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அடுத்து, நிலத்திற்கு வந்து நிலத்தின் அழிப்பு மாறாது, நெகிழ்ச்சியற்றது. லேண்ட் இஸ் ஃபிக்ஸட் இன் சப்ளை. இட் இஸ் இன்எலாஸ்டிக் இன் சப்ளை. அது கூடாது, குறையாது, அதெல்லாம் இல்லை. லேண்ட் வந்து நிலையானது, அழிவற்றது. அப்புறம் லேண்ட் இஸ் பெர்மனன்ட். நிலம் வந்து அசைவற்றது, இடமாற்றம் அதை செய்ய முடியாது. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, லேண்ட் இஸ் இம்மூவபிள். நிலம் என்பது செழுமையினை பொறுத்து பல வகைப்படும். லேண்ட் இஸ் பெர்மனன்ட், லேண்ட் இஸ் இம்மூவபிள், லேண்ட் இஸ் ஹெட்ரோஜீனியஸ் as it differs in fertility. அப்படின்னா செழுமையை பொறுத்து அது பல வகைப்படும். நிலம் என்பது பலவித பயன்பாடுகளை கொண்டது. லேண்ட் ஹேஸ் அல்டர்னேட்டிவ் யூசஸ். லேண்டை ஒரே ஒரு இதுக்கு மட்டும் யூஸ் பண்ண முடியாது. லேண்டில் வந்து இப்போ நம்ம என்ன விவசாய பொருட்கள் விளைவிக்கிறோம், வீடு கட்டுறோம், ஹோட்டல் கட்டுறோம், என்னென்னமோ நம்ம செய்கிறோம். என்னென்ன சாலைகள் அமைக்கிறாங்க. லேண்டில் பல விதமான வேலைகள் நம்ம பயன்பாடுகளை கொண்டது. அடுத்த கடைசி பாயிண்ட், நிலத்தின் பயன்பாடு குறைந்த செல் விளைவு விகித விதியை அடிப்படையாக கொண்டது. அதாவது லேண்ட் இஸ் சப்ஜெக்ட் டு லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ். அடுத்தது நெக்ஸ்ட், லேபர் அப்படின்னா உழைப்பு. லேபர் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம், லேண்டை பார்த்துட்டோம். இப்போ லேபர்னா உழைப்பு. லேபர் இஸ் த ஆக்டிவ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். இன் காமன் parlance, labor means manual labor or unskilled work. But in economics the term labor அப்படின்னா உழைப்பு என்பது செயல் உற்பத்தி காரணி. சாதாரணமாக உழைப்பு அப்படின்னா உடல் உழைக்கிறது நம்ம சொல்கிறோம், உடலால் நம்ம வேலை செய்கிறது. திறமை சாரா உழைப்பை குறைக்கும். வெகுமதி, அது வந்து பொருளியல்ல வருமானத்தையோ வெகுமதியோ எதிர்பார்த்து செய்யும் அனைத்து வேலைகளையும் உழைப்பு எனப்படும். இதையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வருமானம் கொடுக்குறாங்க, கூலி கொடுக்குறாங்க, சம்பளம் கொடுக்குறாங்க, வேலை செய்கிறோம். அந்த வேலை உடல் உழைப்பையோ அறிவினையோ பயன்படுத்தியோ அமையலாம். எடுத்துக்காட்டாக இப்போ பாருங்க, விவசாயி, சமையல்காரர், ரிக்ஷா எழுப்பவர் மற்றும் கொத்தனார், இவங்க எல்லாமே உடல் உழைப்பை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் மருத்துவர், ஆசிரியர், பொறியாளர் ஆகியோர் அறிவை அதிகமாக பயன்படுத்தி உழைக்கிறாங்க. உடல் உறுப்புகளை குறைவாக பயன்படுத்துபவர்கள் இவங்கெல்லாம். சுருக்கமாக உழைப்பு அப்படின்னா வருமானத்தை பெறுறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுடைய திறமைகளை பயன்படுத்துகிறோம். வருமானத்தை எதிர்பார்க்காமல் அளிக்கின்ற உழைப்பு சேவை என்று அழைக்கப்படலாம். இப்போ எனக்கு வருமானமே வேண்டாம், நான் சும்மா ஃப்ரீயாக செய்கிறேன் அப்படின்னா அது சேவை ஆயிரும். அதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ இதனால இந்த ரெண்டு இதுவும் நமக்கு பயனடையுது. மார்ஷலோட கூற்றுப்படி உழைப்பு என்பது உற்பத்தி காரணியான உழைப்பாளர் வருமானம் ஈட்டுவதற்காக தனது உழைப்பு சக்தியை பயன்படுத்துகிறாங்க. அதுதான். அடுத்தது இதில் பார்த்தோம்னா இந்த ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்க, செங்கல் தூக்கிட்டு போறாரு. It refers to any work undertaken for securing an income or reward. Such work may be manual இருக்கலாம் or intellectual இருக்கலாம். For example, the work done by agricultural worker or a cook, a rickshaw puller or a mason is manual. இவங்கெல்லாம் manual. அடுத்தது the work of a doctor, teacher, engineer வந்து intellectual. அவங்கெல்லாம் intellectual-ஆ ஒர்க் பண்றாங்க. In short, labor in economics refers to any type of work performed by a laborer for earning an income. மார்ஷல் அதான் சொல்லியிருக்காரு, labor represents services provided by the factor labor which helps in yielding an income to the owner of the labor power. அடுத்து characteristics of labor, உழைப்போட சிறப்பியல்புகள். முதலாவது உழைப்போட சிறப்பியல்பு என்னன்னா, உழைப்பு வந்து இடம் பெயரக்கூடியது. அப்படின்னா என்னது, உழைப்பு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு லேபர் போவார்ல, அதுதான். எங்க அதிகமாக சம்பளம் கொடுக்குறாங்களோ அந்த இடத்துக்கு போவார் தான். லேபர் இஸ் த அனிமேட் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன்.
ரெண்டாவது உழைப்பு என்பது செயல் உற்பத்தி காரணி அப்படின்னா லேபர் இஸ் அன் ஆக்டிவ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். மூணாவது பார்த்தீங்கன்னா உழைப்பு என்பது பல வகைப்படும். விவசாயியும் உழைக்கிறாரு, அறிவு ஆசிரியரும் உழைக்கிறாரு, வழக்கறிஞர், எது வேணாலும் யார் வேணாலும் நம்ம சொல்லலாம், உழைக்கிறவங்க அவ்வளோ பேர். லேபர் இம்ப்ளைஸ் செவரல் டைப்ஸ். இட் மே பி மேனுவல் ஆர் இன்டலெக்சுவல், எப்படி வேணாலும் இருக்கலாம். மேனுவல்னா ஃபார்மர், இன்டலெக்சுவல்னா டீச்சர், லாயர். அடுத்தது உழைப்பு அழியக்கூடியது. லேபர் இஸ் பெரிஷபிள். லேபர்ன்றவர் அப்படியே நிரந்தரமா இருப்பாருன்னு சொல்ல முடியாது, அவருக்கும் எல்லாம் ஒரு காலத்துல அழிவு வரும். அடுத்து உழைப்பை உழைப்பாளரிடம் பிரிக்க முடியாது. லேபர் இஸ் இன்செப்பரபிள் ஃப்ரம் த லேபரர். உழைப்பை உழைப்பாளருக்கு தனியா எடுக்க முடியாது. இப்போ ஒரு சமையல் நல்லா செய்யறாரு, அவர் சமையல் திறனை அவர்கிட்ட நம்மளால எடுக்கவே முடியாது, சாகிற வரைக்கும் அது அவர்கிட்ட தான் இருக்கும். அதான் லேபர் இஸ் இன்செப்பரபிள் ஃப்ரம் த லேபரர். அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேபர் இஸ் லெஸ் மொபைல் பிட்வீன் பிளேசஸ் அண்ட் ஆக்குபேஷன்ஸ். அப்படின்னா உழைப்பு இடங்களுக்கிடையேயும் தொழில்களுக்கிடையும் மெதுவாக நகரக்கூடியது. லெஸ் மொபைல் பிட்வீன் பிளேசஸ் அண்ட் ஆக்குபேஷன்ஸ். அடுத்து உழைப்பாளர் உற்பத்திக்கு காரணமாகவும் அப்பொருளை பயன்படுத்தும் நுகர்வோராகவும் உள்ளார்கள். அவங்களே உற்பத்தியும் செய்யறாங்க, அவங்க அந்த பொருளை வாங்கி யூஸும் பண்றாங்க. லேபர் இஸ் a means as well as an end. It is both the cause of production and consumer of the product. உழைப்பாளர் உற்பத்திக்கு காரணமாகவும் அப்பொருளை பயன்படுத்தும் நுகர்வோராகவும் உள்ளார். லேபர் யூனிட்ஸ் ஆர் ஹெட்ரோஜீனியஸ். லேபர் டிஃபர்ஸ் இன் எபிலிட்டி. உழைப்போட அலகுகள் பார்த்தீங்கன்னா பல வகைப்பட்டது. உழைப்பு திறமையை பொறுத்து மாறுபடும். ஹெட்ரோஜீனியஸ். லேபர் டிஃபர்ஸ் இன் எபிலிட்டி. அடுத்தது கூலியானது உழைப்பாளர்களின் அளிப்பையும் திறனையும் பொறுத்து அமையும். இங்க பார்த்தோம்னா லேபர் சப்ளை டிட்டர்மைன்ஸ் இட்ஸ் ரிவார்ட். அதான் கூலி நீ எவ்வளவு உழைக்கிறியோ அதுக்கேற்ற கூலி. அதான். அடுத்தது லாஸ்ட் தனி உழைப்பாளரின் பேரம் பேசும் சக்தி குறைவு. லேபர் ஹேஸ் வீக் பார்கெனிங் பவர். லேபர் ஹேஸ் வீக் பார்கெனிங் பவர். அடுத்தது நெக்ஸ்ட் டாபிக். இந்த உழைப்பு முடிஞ்சிருச்சு. அடுத்து மூலதனம். மூலதனம்னா கேபிட்டல். மார்ஷல் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, கேபிட்டல் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் வெல்த் other than free gifts of nature which yields income. எந்தெந்த வழியில நமக்கு பணம் வருது? கேபிட்டல் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் வெல்த் other than free gifts of nature which yield income. இதுதான் இது என்னது கேபிட்டல் அப்படின்றதுக்கு. மூலதனம் அப்படின்னா என்னன்னா இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிறவகை செல்வங்கள் தான் மூலதனம் அப்படின்னு மார்ஷல் கூறியுள்ளார். ஆனா போவக் அவரோட கூற்றுப்படி மூலதனம் என்பது உற்பத்தி செய்யப்பட்ட உற்பத்தி காரணி ஆகும். ஏற்கனவே குறிப்பிட்டபடி மூலதனம் என்பது இரண்டாம் நிலை உற்பத்தி காரணி. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லேண்ட் லேபர் தான் முதல் நிலை, மூலதனமும் உங்களுக்கு அமைப்பும் இரண்டாம் நிலை காரணி நம்ம படிச்சிருக்கோம். அதான் இங்கேயும் அதான் சொல்றாங்க. போவக் அதை தான் திருப்பியும் அவர் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. ப்ரொடியூஸ்டு மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். He defines it as a produced means of production. As said earlier, capital is a secondary means of production. It refers to that part of production which represents saving used as investment. Already நம்ம சொல்லியிருக்கோம், சேமிப்பு தான் முதலீடா மாறுது. Saving as a investment in further production process. For example, the entire mango is not eaten. A part of that nut is used to produce more mangoes. எல்லாமே முழுசுமே உணவா போகல, அதுல ஒரு பார்ட் யூஸ் டு மோர் மேங்கோஸ். அதான் இங்க என்ன பார்த்தோம்னா உற்பத்தியோட ஒரு பகுதி சேமிக்கப்படுகிறது. இந்த சேமிப்பு தான் மூலதனமாகும். எடுத்துக்காட்டாக மாம்பழம் முழுவதும் உண்ணப்படுவதில்லை. மாம்பழத்தின் விதை சேமிக்கப்பட்டு அது வருங்காலங்களில் அதிக மாம்பழங்களை உருவாக்க பயன்படுகிறது. அதே நமக்கு மூலதனங்களை உருவாக்கவும் நமக்கு பயனாகுது. இட் இஸ் a ஸ்டாக் கான்செப்ட். மூலதனம் என்பது ஒரு இருப்பாகும். ஆல் கேபிட்டல் இஸ் வெல்த் பட் ஆல் வெல்த் இஸ் நாட் கேபிட்டல். எல்லா மூலதனமும் ஒரு இருப்பு. அனைத்து மூலதனங்களும் செல்வமாகும், ஆனா அனைத்து செல்வங்களும் மூலதனமா ஆகாது. எடுத்துக்காட்டா டிராக்டர் அப்படின்றது ஒரு மூலதன சொத்து. இந்த டிராக்டர் நம்ம உற்பத்திக்கு பயன்படுத்தும் போதுதான் அது மூலதன சொத்தா கருதப்படுது. ஆனா பல்வேறு காரணங்களால டிராக்டர் குறிப்பிட்ட காலத்துக்கு பயன்பாட்டில் இல்லாமல் இருக்கும்போது அது மூலதனமாக கருதப்பட மாட்டாது, சொத்தாக தான் கருதப்படும். ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, டிராக்டர் வச்சு என்ன அழகாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இட் இஸ் a ஸ்டாக் கான்செப்ட். ஆல் கேபிட்டல் இஸ் வெல்த் பட் ஆல் வெல்த் இஸ் நாட் கேபிட்டல். அது எக்ஸாம்பிள், டிராக்டர் இஸ் a capital asset which can be used in cultivation. கல்டிவேட் பண்ணும்போது டிராக்டரை யூஸ் பண்ணாதான் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். the production of farm, but due to some reason the same is
kept unused, ஐடலா வச்சிருக்கீங்க for some period, it cannot be termed as capital for that period, it is only wealth. அப்ப அந்த இடத்துல அது வந்து மூலதனமா ஆகாது, அது வந்து சும்மா வெல்த்தா தான் இருக்கும், செல்வமா இருக்கும். அடுத்தது என்னப்பா இதுல பார்த்தோம்னா மூலதனத்தோட சிறப்பியல்புகள். மூலதனத்தின் சிறப்பியல்புகள்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேபிட்டல். முதலாவது எடுத்துட்டோம்னா கேபிட்டல் இஸ் மேன் மேட் ஃபேக்டர். மூலதனம் மனித முயற்சினால தான் உருவாக்கப்படுது. மனிதன் தானே மூலதனத்தை உருவாக்குறான், அதான். அடுத்து ரெண்டாவது, மூலதனம் மனிதனுக்கு மனிதன் இடத்துக்கு இடம் பெயரக்கூடியது. கேபிட்டல் இஸ் மொபைல் பிட்வீன் பிளேசஸ் அண்ட் பர்சன்ஸ். ஆளுக்கு ஆள் அது என்ன ஆகும், மாறும், மூவ் ஆகும். மூலதனம் செயலற்ற உற்பத்தி காரணி. கேபிட்டல் இஸ் a passive factor of production. மூலதனம் செயலற்ற உற்பத்தி காரணி. அடுத்து மூலதனத்தின் அளிப்பு நெகிழும் தன்மை உடையது. கேபிட்டல் சப்ளை இஸ் இன்எலாஸ்டிக். அடுத்து மூலதனத்தின் தேவை என்பது தருவிக்கப்பட்ட தேவை. அப்போ கேபிட்டல் டிமாண்ட் வந்து டிரைவ்டு டிமாண்ட், தருவிக்கப்பட்ட தேவை தான். அடுத்து மூலதனம் பல ஆண்டுகள் நீடிக்கும். ஒரு தொழிலில் நீ போட்டுட்டேன்னா ஒரு 10 வருஷத்துக்கு அந்த தொழில் செய்யறேன்னா அப்போ வந்து அதான் அது பல ஆண்டுகள் அது நீடிக்கும், அதான் கேபிட்டல் இஸ் டியூரபிள். அடுத்தது மூலதனம் வருமானத்தை தரும். கேபிட்டல் போட்டு ஒரு தொழில் செய்யற அப்படின்னா அது வந்து உனக்கு கேபிட்டல் ஈல்ஸ் இன்கம், அதான் வருமானத்தை தருது. அடுத்து மூலதனம் தேய்வுறக்கூடியது அப்படின்னா என்னது, கேபிட்டல் டிப்ரிஷியேட்ஸ். ஒரு 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 தொழில் தொடங்குறதுக்கு பணத்தை போட்டு நம்ம செய்யறோம், அது அப்படியே இருக்காது, வளர்ந்துட்டே வருமா, இல்லை, அது என்ன ஆகும், தேய்வுறும், குறைஞ்சிட்டே வரும், அதான். அது வந்து அடுத்தது வந்து அதான் வந்து முதலீடு புலனாகும் மற்றும் புலனாகா முதலீடா இருக்கலாம். உதாரணமா கட்டடங்கள், எந்திரங்கள், தொழில் கூடங்கள், உள்ளீடு, இருப்புகள், சாலைகள், இதெல்லாம் புலனாகும் முதலீடுகள், நம்ம கண்ணுக்கு தெரியுது. விளம்பர செலவு, தொழிலாளர் பயிற்சி, இதெல்லாம் புலனாகா முதலீடு. கண்ணுக்கு தெரிகிறது புலனாகிறது, கண்ணுக்கு தெரியாது புலனாகாது. கேபிட்டல் மே பி tangible or intangible. For example, buildings, plants, machinery, factories, inventories or inputs, warehouses, roads, highways, etc. are tangible capital. இதான் நம்ம கண்ணால பார்க்கிறோம், tangible. The examples of for intangible capital are investment on advertisement, expenses on training program, etc. இதெல்லாம் அதுல வரும். அடுத்தது நிதி மூலதனம் அப்படின்னா ஃபினான்ஷியல் கேபிட்டல். பண்டங்கள் பணிகளை உற்பத்தி செய்ய ஒரு நிறுவனத்திற்கு தேவையான செல்வம் பணத்தின் மூலம் மதிப்பிடப்படுது. பொதுவாக கடன், பங்கு விற்பனை எதன் மூலமாகவும் வரலாம். இதன் முதன்மை நோக்கம் என்னன்னா லாப நோக்கத்துக்காக செல்வத்தை குவித்து வைக்கிறது. ஃபினான்ஷியல் கேபிட்டல் மீன்ஸ் the assets needed by a firm to provide goods and services measured in terms of money value. It is normally raised through debt and equity issues. The prime aim of it is to mass wealth in terms of profit. அதாவது முதன்மை நோக்கம் என்னன்னா லாப நோக்கிற்காக செல்வத்தை குவித்து வைப்பது. மாஸ் வெல்த் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராஃபிட். அடுத்தது தொழில் அமைப்பு, ஆர்கனைசேஷன். தொழில் அமைப்பு அப்படின்னா ஆர்கனைசேஷனா இந்த எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து தனித்தனியாக செய்ய முடியாது, இதெல்லாம் சேர்த்து நம்ம என்ன பண்ணணும், இதுதான் வந்து தொழில் அமைப்பு. தொழில் அமைப்பு அப்படின்னா ஒரு தொழிலை ஒருங்கிணைத்து ஏற்று நடத்துபவர் தொழில் அமைப்பாளர். இல்லைன்னா அவருக்கு இன்னொரு பேரு தொழில் முனைவோர். ஒரு தொழிலை ஒருங்கிணைத்து ஏற்று நடத்துபவர் தொழில் ஏற்று நடத்துபவர் தொழில் அமைப்பாளர் அல்லது தொழில் முனைவோர். அந்த தொழில் முனைவோர் ஒரு முக்கியமான உற்பத்தி காரணி ஆவார். அவர் வந்து சிறப்பான உழைப்பினை மேற்கொள்வார். வந்து ஜோசப் சும்பீட்டர் அப்படின்றவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட கூற்றுப்படி புத்தாக்கத்தை பயன்படுத்தி மற்ற உற்பத்தி காரணிகளை ஒருங்கிணைத்து திட்டமிட்டு பொருட்களை உற்பத்தி செய்பவரே தொழில் முனைவோர் ஆவார். என்னென்ன சொல்லியிருக்காரு பாருங்க. புத்தாக்கம் அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருளை வந்து ஒரு பொருளை நம்ம உற்பத்தி செய்யறதுக்கு அந்த பொருளை வந்து புத்தாக்கத்தை ஏற்படுத்தி மற்ற உற்பத்தி காரணிகளை ஒருங்கிணைத்து திட்டமிட்டு பொருட்களை உற்பத்தி செய்பவரே தொழில் முனைவோர் ஆவார். இந்த தொழில் முனைவோர் என்பவர் தொழிலை ஏற்று நடத்துவோராக மட்டுமல்லாது இடர்பாடுகளையும் அவர் ஏற்கிறாரு. இந்த உற்பத்தி காரணிகளான நிலம், உழைப்பு, மூலதனம் ஆகியவற்றுக்கான ஊதியத்தை அளித்த பிறகு எஞ்சியுள்ள ஊதியமே தொழில் முனைவோரின் வெகுமதி ஆகும்.
தொழில் முனைவோரின் வெகுமதினா எல்லாத்தையும் கழிச்சுட்டு எல்லா பொருட்களை செய்யறதுக்கு எவ்வளோ இது பண்றாங்க நடத்துறாரு. இடர்பாடுகள்னா என்னது, ஏதாவது கஷ்டங்கள் இடையூறுகள் வந்து அதையும் அவர் தான் வந்து சால்வ் பண்றாரு. அதெல்லாம் முடிச்சு எஞ்சி உள்ளதுதான் என்னது அவருக்கு லாபமா எடுக்கிறாரு. அப்ப அதுதான் வந்து தொழில் முனைவோரின் வெகுமதி. அப்போ ஒரு தொழில் அமைப்பை நடத்தும் போது லாபமோ நஷ்டமோ லாப நஷ்டமில்லாத நிலையோ ஏற்படலாம். இவ்வளவும் சும்பீட்டரோட கருத்து. ஜோசப் சும்பீட்டர் சொல்லியிருக்காரு. மேன் behind organizing the business is called organizer. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. The man behind organizing the business is called organizer. Entrepreneur and organizer An organizer is the most important factor of production. He represents a special type of labor. Joseph Schumpeter says that an entrepreneur innovates, innovates, coordinates other factors of production, plans and runs a business. He not only runs the business but also bears the risk of business. ரிஸ்க் அவர் தான் எடுக்கிறாரு, இடையூறு அவர் தான் எடுக்கிறாரு. ஏதாவது அந்த தொழில் செய்யும் போது என்ன நஷ்டம் ஏற்பட்டாலும் அவர் வேற யாரும் பொறுப்பாக மாட்டாங்க. எல்லாமே தொழில் செய்யறவங்க மேல, அந்த முனைவோர் மேலதான் வந்து விழும். அப்ப அவர் மேலதான். அதான் his reward is residual. His reward is residual. This residual is either positive or negative or zero. லாபமா இருக்கலாம், நஷ்டமா இருக்கலாம், லாபமும் நஷ்டம் ரெண்டும் இல்லாமலும் இருக்கலாம். அதான் இப்ப அடுத்து ரொம்ப முக்கியமானது தொழில் முனைவோரின் பணிகள். கொஸ்டின்ல நமக்கு இருக்கு தொழில் முனைவோரின் பணிகள் என்ன? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் an organizer. முதலாவது துவக்க பணி, இனிஷியேஷன். துவக்க பணியை செய்யறாரு. தொழில் முனைவோர் தான் தொழிலை தொடங்குறாரு. தொழில் முனைவோர் தன்னிடம் உள்ள வளங்கள் மற்றும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு திட்டமிட்டு அந்த உற்பத்தியை மேற்கொள்கிறார். இனிஷியேஷன் என்னன்னா, an organizer is the initiator of the business. அவர் தான் வந்து இனிஷியேட்டர், முதல் போட்டு அந்த தொழிலை ஆரம்பிக்கிறார். by considering the situation and availability of resources and planning the entire process of business or production. ரெண்டாவது புத்தாக்க பணி அப்படின்னா innovation. A successful entrepreneur is always an innovator. He introduces new methods in the production process. அப்படின்னா வெற்றிகரமான தொழில் முனைவோர் தான் எப்பவும் புத்தாக்கம் பண்ணுவார். நல்ல கவனமா கேட்டுக்கோங்க. புத்தாக்க பணி அப்படின்னா என்னன்னா, ஒரு ஆள் வந்து ஒரு பொருளை வந்து உற்பத்தி செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா அவர் அதுக்கு அதை வடிவத்தை தேர்ந்தெடுப்பாரு, எப்படி என்ன ஏதுன்னு அதுல புத்தாக்கத்தை ஏதாவது கொண்டு வருவார். இப்ப பார்த்தோம்னா வெற்றிகரமான தொழில் முனைவர் எப்போதும் புத்தாக்கம் புனைபவர். உற்பத்தி முறைகளில் புதிய தொழில்நுட்பங்களை அவங்க புகுத்துறாங்க. இப்ப நம்ம வந்து எத்தனையோ மாடல்ஸ் பாக்குறோம். முன்னாடி வேற மாதிரி இருக்கும், அப்புறமேல் பார்த்தோம்னா இப்போ நிறைய எதை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு எடுத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல வேற மாடல்ல இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நவீன காலத்துல அதுக்கேற்ற மாதிரி நிறைய அந்த அப்பியரன்ஸே மாறி எவ்வளோ அழகழகா வந்து நம்ம பார்க்குறோம். ஒரு பவுடர் பாக்ஸா இருக்கட்டும், ஒரு கூல் ட்ரிங்க்ஸா இருக்கட்டும், என்னென்னமோ ஆரம்பத்துல வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் அப்படியே காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதை அழகா புத்தாக்கம் செய்யறாங்க. அதான் புத்தாக்க பணி. எடுத்துக்காட்டா இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஒருங்கிணைத்தல் அப்படின்னா என்னன்னா கோஆர்டினேஷன். An organizer applies a particular combination of the factors of production to start and run the business or production. ஒருங்கிணைத்தல் அப்படின்னா தொழில் முனைவோர் சரியான உற்பத்தி காரணிகளின் கலவையை பயன்படுத்தி உற்பத்தியை மேற்கொள்வார். இந்த 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொன்னீங்களா, நிலம், உழைப்பு, மூலதனம், இதெல்லாம் கரெக்டா பொருந்துற மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அவர் என்ன பண்றாரு, ஒருங்கிணைத்து அதை பயன்படுத்தி நல்ல உற்பத்தியை மேற்கொள்வார். Organizer applies a particular combination of the factors of production to start and run the business or production. அடுத்து பார்த்தோம்னா கண்ட்ரோல், டைரக்ஷன் அண்ட் சூப்பர்விஷன். கட்டுப்படுத்துறது, வழிகாட்டுதல் மற்றும் மேற்பார்வையிடுதல். இது ரொம்ப முக்கியமானது. தொழில் முனைவோர் தன்னோட குறிக்கோளை அடையிறதுக்கு இடையூறு வராமல் பார்த்துக் கொள்வார். தொழில் முனைவோர் அப்புறம் என்ன செய்வார்னா, அனைத்து உற்பத்தி காரணிகளின் செயல்பாடுகளையும் நெறிப்படுத்தி அதை வந்து என்ன செய்யறாரு பாருங்க, நெறிப்படுத்தி மேற்பார்வையிட்டு அதன் மூலம் அதிக உற்பத்தியை பெருக்கிறதுக்கு வழிவகுப்பார். அதான் இங்க வந்து கண்ட்ரோல், டைரக்ஷன், சூப்பரேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்தது நெக்ஸ்ட் இடர்பாடுகளை ஏற்றல் அப்படின்னு என்னன்னா நிச்சயமற்ற தன்மை. இடர்பாடுகளை ஏற்றல் வந்து தொழில் வந்து முனைவோர் தொழிலில் ஏற்படக்கூடிய இடர்பாடு மற்றும் நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்ள வேண்டும். இடர்பாடுகளை காப்பீடு செய்ய, திடீர்னு கொண்டு போயிட்டு இருக்காங்க பொருள், போற வழியில் ஏதாவது ஒன்று ஆயிடுது, இல்ல இது தேங்கிடுது, பொருட்கள் தேங்கி விற்காம போயிடுது. இப்ப இந்த நஷ்டங்கள் எல்லாம் அவர் பேர் பண்ணணும். அதான் இடர்பாடுகள் ஏற்கிறது. அப்ப காப்பீடு செய்வார், அதுக்கு இன்சூர் பண்ணியிருப்பாரு. திடீர்னு ஒரு தீ விபத்து, திருட்டு ஏதாவது நடந்துச்சுன்னா இன்சூரன்ஸ் மூலமா கிளைம் பண்ணிடலாம். அதான்
ஆனால் நிச்சயமற்ற தன்மையை காப்பீடு செய்ய முடியாது. இது லாபத்தினை குறிக்கும். இது இப்போ நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம இன்ஷூர் பண்ணுறோம். திடீர்னு நடக்கிறதால நமக்கு தெரியாமல் எத்தனையோ காரியம் திடீர்னு வந்து லாக்டவுன் பீரியட் ஆகுது. இப்போ அந்த மாதிரி யாரும் நினச்சி கூட பார்த்துக்க மாட்டாங்க. அப்போ நிறைய பொருட்கள் தேங்குது. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எதிர்பாராமல் நடக்கிறது. இது லாபத்தை குறைச்சிடும். அப்போ அதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒரு சின்ன ஒரு இதில் கொடுத்துருப்பாங்க. தொழில் முனைவோர்னா பல்வேறு உற்பத்தி காரணிகள் நிலம், உழைப்பு, மூலதனம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து அந்த உற்பத்தியில் லாபம் பெற முயல்வார். Entrepreneur is a person who combines land, labor and capital in the production process to earn profit. அதான் நம்ம அதில் பார்க்குறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு உற்பத்தி சார்பு. உற்பத்தி சார்பு ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். உற்பத்தி சார்பு அப்படின்னா பல்வகை உள்ளீடுகளின் அளவுக்கும் வெளியீடுகளின் அளவுக்கும் இடையே உள்ள தொடர்பு தான் உற்பத்தி சார்பு ஆகும். அதை தயவு செஞ்சு அண்டர்லைன் பண்ணி குறிச்சுக்கோங்க. உற்பத்தி சார்புனா என்னன்னா உள்ளீடுகளின் அளவுக்கும் வெளியீடுகளின் அளவுக்கும் இடையே உள்ள தொடர்பு தான் என்னது உற்பத்தி சார்பு. ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னா ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் ரெஃபர்ஸ் டு த ரிலேஷன்ஷிப் அமங் யூனிட்ஸ் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்புட்ஸ் அண்ட் த ரிசல்டன்ட் குவான்டிட்டி ஆஃப் அ குட் ப்ரொடியூஸ்ட் அவுட்புட். இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் வந்து உள்ள இடையே உள்ள அந்த தொடர்பு தான் நம்ம என்ன சொல்கிறோம் உற்பத்தி சார்பு அப்படின்றோம். அக்கார்டிங் டு ஜார்ஜ் ஸ்டிக்லர் அப்படின்றவர் உற்பத்தி சார்பு ஒரு குறிப்பிட்ட கால அளவில் உற்பத்தி பணிகளை மேற்கொள்ள தேவைப்படும் உள்ளீடுகளுக்கும் அந்த குறிப்பிட்ட கால அளவில் கிடைக்கும் வெளியீடுகளுக்கும் உள்ள தொடர்பு அப்படின்றாரு. இந்த இடத்துல ஜார்ஜ் ஸ்டிக்லர் இவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்புட்ஸ் ஆஃப் ப்ரொடக்டிவ் சர்வீசஸ் பெர் யூனிட் ஆஃப் டைம் அண்ட் அவுட்புட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் per unit of time. Product per unit of time. Production function may be expressed as Q is equal to F of NLKT. அப்போ Q னா quantity of output. Quantity of output வர்றதுக்கு என்னென்ன வரணும் பாருங்க. N னா land, L னா labor, K னா capital and T னா technology. இது அவ்வளோ சேர்ந்தாதான் நம்ம வந்து உற்பத்தி செய்ய முடியும். அதை வந்து ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. Q is equal to F of NLKT. அப்போ இந்த depending on the efficiency of the producer, this production function varies. The function implies that the level of output depends on the quantities of different inputs NLKT available to the firm. இந்த வந்து இந்த குவான்டிட்டி எதை வச்சு நம்ம சொல்ல முடியும்னா உற்பத்தி சார்பை இந்த NLKT வச்சு அவைலபிள் to the firm வச்சு தான் நம்ம கரெக்டாக சொல்ல முடியும். உற்பத்தி சார்பு Q is equal to F of NLKT. என்னென்ன நிலம், L உழைப்பு, K மூலதனம், T தொழில்நுட்பம். இதுக்கு ஏற்ற மாதிரி உற்பத்தி சார்பு வேறுபடும். அப்போ ஒரு நிறுவனத்துக்கு கிடைக்கக்கூடிய உள்ளீட்டு காரணிகள் NLKT அது அளவை பொறுத்து தான் அந்த Qன்றது அமையும், மொத்த உற்பத்தி அமையும். அடுத்த சைட் டாபிக் குறுகிய கால நீண்ட கால உற்பத்தி. ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன் அண்ட் லாங் ரன் ப்ரொடக்ஷன். நுண்ணிய பொருளாதாரத்தில் குறுகிய காலம் நீண்ட காலம் அப்படின்றது உள்ளீட்டு காரணிகளை பொறுத்து அமையும். சில உள்ளீடுகளின் அளவுகளை மாற்ற முயன்றும் சிலவற்றை மாற்ற இயலாமலும் ஒரு காலம் இருந்தால் அதை குறுகிய காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நிறுவனங்கள் உட்புகுதலும் நிறுவனங்கள் வெளியேறுவதும் முடியாது என்பது குறுகிய காலம். குறுகிய காலம்னா ஷார்ட் பீரியட். அதில் வந்து ஒரு புது நிறுவனம் உள்ளே வந்து வெளியே போகிறது, அது ஒரு புது நிறுவனத்தை நம்ம தோற்றுவிக்கிறது, மறுபடியும் அதை வேற நிறுவனத்தை தோற்றுவிக்கிறது, அதெல்லாம் வந்து முடியாது. அதனால தான் அவங்க சொல்லியிருக்காங்க உட்புகுதலும் நிறுவனங்கள் வெளியேறுவதும் முடியாது அப்படின்னு இருக்காங்க குறுகிய காலம். நீண்ட காலத்தில் நம்ம புதிய நிறுவனங்கள் உட்புகவும் ஏற்கனவே உள்ள நிறுவனங்கள் வெளியேறவும் போதுமான காலம். அதான் நீண்ட காலம்னா என்னன்னா ஒரு புது நீங்கள் தொழிற்சாலைகளை தோற்றுவிக்கலாம், புதுசாக தோற்றுவிக்கலாம். அடுத்தது புது நிறுவனங்கள் உட்புகவும் வெளியேறவும் அதுக்கு வழிவகுப்படும். அதான் வந்து ஷார்ட் ரன் லாங் ரன் அப்படின்றோம். மைக்ரோ எக்கனாமிக்ஸில் த டிஸ்டிங்ஷன் பிட்வீன் லாங் ரன் அண்ட் ஷார்ட் ரன் இஸ் மேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபிக்ஸட் இன்புட்ஸ் தட் இன்ஹிபிட் த production. Short run period la inputs are variable while others are fixed. Another feature is that firms do not enter into the industry and existing firms may not leave the industry. Long run la on the other hand is the period featured by the entry of new firms to the industry and exit of existing firms from the industry. In general, production function may be classified into two. Short run production function illustrated by the law of variable proportion. Long run production function as explained by the law of returns to scale. இதில் நம்ம இது ரெண்டையும் பயன்படுத்துகிறோம். உற்பத்தி சார்பு இரு வகைப்படும்.
குறுகிய கால உற்பத்தி சார்பினை மாறும் விளைவு விதியின் மூலமும் அறியலாம். நீண்ட கால உற்பத்தி சார்பினை மாறா விளைவு விதியின் மூலம் அறியலாம். இப்போ மாறும் மாறா இது ரெண்டையும் நம்ம பார்க்க போறோம். மாறும் விளைவு விதியின் மூலம் குறுகிய கால உற்பத்தி சார்பை மாறும் விகித விளைவு விதியின் மூலம் அறியலாம். நீண்ட கால உற்பத்தி சார்பினை மாறா விளைவு விதியின் மூலம் அறியலாம். அதை வந்து இதோட இந்த இதை முடிச்சுக்குவோம். ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் உற்பத்தி சார்புனா என்ன, அதை எப்படி நீண்ட காலத்துக்கும் குறுகிய காலத்துக்கும் எதன் மூலமா பார்ப்போன்றதும் பார்த்தோம். இது வந்து அடுத்த டாபிக் வந்து மாறும் விகித விளைவு விதி. மாறும் விளைவு விகித விதி வந்து ரொம்ப பெருசு, அதனால அதை வந்து நம்ம வந்து நடத்துறோம்னா அந்த அட்டவணை அந்த இது எல்லாமே பார்க்கணும். அதோட இதோட இந்த வகுப்பை நம்ம முடிச்சுப்போம். இதோட 2வது பார்ட்டை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.